உங்களால சரியான ஆட்சி முறையை கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது. மறுபடியும் நான் 200 சீட் நாங்க ஜெயிச்சிருவோம் வச்சிருவோம்ன்ற கதையெல்லாம் இனிமேட்டு எடுபடாது. இது ராகுலா மோடியான்றதுக்காக தான் கிடைக்கப்பட்ட வெற்றி. நாளைக்கு சொல்றேன், தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நாளைக்கு பேசணும்னாக்கா அந்த இடத்துல காங்கிரஸ் தான் பேசும். காங்கிரஸை சார்ந்த 10 எம்பிகள் தான் பேசுவாங்க. அதுக்கு இனிமேட்டு நீங்க வெளிநடப்பு பண்றது, தேவையில்லாத வார்த்தை பேசுறது, இந்த கோமுத்ரா நாய்கறி மேட்ரு அன்ஃபிட்னு உட்காந்து பேசுறது, இந்த கதையெல்லாம் பேசிட்டு கேண்டீன்ல போய் சோறு திங்கிற வேலை நடக்காது. இனி காங்கிரஸ் செய்வதற்கு நீங்க முழு ஆதரவு கொடுத்து அங்கே நின்னே ஆக வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வெறுப்பு உங்களுக்கு இருக்கு. இனிமேட்டு காங்கிரஸை சார்ந்து நம்ம இயங்கணுமேன்ற அந்த ஒரு கடுப்பு உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா ஒன்றிய அரசுன்னு சொல்லி பேசிட்டு இருந்த டிஆர் பாலு ஜாஃபர் சாதிக்னு ஒரு ஆள் மாட்டின உடனே மத்திய அரசுன்னு பேச ஆரம்பிச்சாரு. புரியுதுங்களா? சனாதன மேட்ரு பேசின உடனே இனிமேட்டு எலெக்ஷன் வந்தோடனே சனாதனத்தை பத்தி இப்ப நான் பேச விரும்பலன்னு உதயநிதி பல்ட்டி அடிச்சாரு. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கையாளுறீங்களா தவிர தனிச்சு நீங்க நிக்கிறதா நின்றுட்டு போங்க. நீங்க நில்லுங்க, நிக்காம போங்க. காங்கிரஸ் நிக்க போறேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு எரிஞ்சு செத்தீங்கன்னாக்கா இதுல இருந்தே உங்களுக்கு புரியலையா? கூட்டணி கட்சிகளை எப்படி திமுக அழிச்சது, வைகோதுக்கு முன்னாடி சொன்னதா இருக்கட்டும், திருமாவளவன் சொன்னதா இருக்கட்டும், ஜவஹர்லால் சொன்னதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் உண்மையா இருக்கு இல்லையா?